ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக ஒரு ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சண்டே மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பேன் எடுத்துட்டு அது கொஞ்சம் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த பெரிய ப்ரான் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில். இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் இதில் ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னா, சின்ன எறாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணுறதுக்காகவே. இது பெரிய ப்ரானாக இருக்கிறதுனால நீங்கள் வறுக்கும்போது அதிகமாக தண்ணி விடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். ஸோ கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வைக்கிறது 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி பெரிய எறாவாக இருக்கிறதுனால ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். அப்படி இல்லைன்னா 5 to 10 மினிட்ஸ் போதும். 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி எறாவை கிளறி விடுங்க. அது நிறைய தண்ணி விடும். அதனால எல்லா சைடும் ஈவனாக வேகணும். அதனால லைட்டாக பரட்டி விடுங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எறா வெந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க வெந்த எறாவை. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கிரேவி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுனால கம்மியாக போதும். இதுவும் நல்லா வதங்கணும் முதல்ல வெங்காயம். இப்போ அரை தக்காளியை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. எறாவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்மியாக தான் சேர்க்கணும். கிரேவி பண்ணுறதா இருந்ததுன்னா நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது நீங்கள் நிறைய தக்காளி சேர்க்கலாம். ஃப்ரைங்கிற டைமில் நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்தா போதும். தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் 1 இல்லைன்னா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எறாவை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துருக்கோம். அதனால இப்போ அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் போதும். ஃபஸ்ட்டு எறா வறுக்கும் போது நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருந்தேங்க. அது மட்டும் போதும். ஏன்னா எறா நீங்கள் பெப்பரில் நீங்கள் செய்ய தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ஃபஸ்ட்டு எறாவை வறுக்கும் போது கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நான் வறுத்துக்கிட்டேன். இந்த டைமில் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. மசாலாவை ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வறுத்தா போதுங்க. மசாலா கருகிடக்கூடாது. ஸோ உடனேவே இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட ப்ரான் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு ப்ரான் வேக வைக்கும் போது தண்ணி இருந்ததில் அதை தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இந்த டைமில் தான் நீங்கள் ஃப்ரை மாதிரி செய்கிறதா இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணினா போதும். இல்லை கிரேவியாக வேணும், கட்டியாக கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா மொத்த தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இது சின்ன எறாவாக இருந்தால் இதே மாதிரி ஃபஸ்ட்டு தனியாக வேக வைக்க வேண்டாங்க. இதே மாதிரி மசாலா செஞ்சுட்டு நீங்கள் கழுவிட்டு உடனே கூட ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு அது தண்ணி கொடுக்காது. ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு தடவை உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மூடி வச்சா போதும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ப்ரான் வறுவல் நமக்கு கரெக்டான பதத்தில் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கணுங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ரானை பொறுத்த வரைக்கும் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் நீங்கள் ஆட் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சூப்பர் டேஸ்டியான ப்ரான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ப்ரான் வறுவல் மாதிரியே இருக்குது. கிரேவி மாதிரி இல்லை. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைமில் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க.
இப்போ எறா வறுவல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.